Hi everyone, வணக்கம். I'm Srika and welcome back to Tamil Talks. ரொம்ப மாதம் கழிச்சு யூடியூப் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. ஸோ எஸ், ரொம்ப மாதம் கழிச்சு யூடியூப் சேனலில் வீடியோ போடுறேன். இனிஷியலி வந்து அந்த பிரேக் வந்து வாஸ்ன்ட் a very intentional one. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து யூடியூப் சேனல் நாளைக்கு போடுவோம் அப்படியே ட்ராக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்டென்ஷனல். சரி, இப்போ நம்ம என்ன பேச போகிறோம், அதை டச் விட்டு போயிட்டோம் அப்படியே போயிடும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம பேக்ரவுண்ட் கூட ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த பேக்ரவுண்டில் வந்து நான் வீடியோ செஞ்சுருப்பேன். பிகாஸ் எப்பவுமே வீட்டில் செய்கிறது வித் த ட்ரைபாட் அண்ட் த ரிங் லைட் அண்ட் எவ்ரி திங். ஸோ எல்லாமே தூக்கி போட்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து என்னால் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி என்னால் கமிட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு பி மோர் ஆக்டிவ் இன் அவர் யூடியூப் சேனல். பிகாஸ் நான் நிறைய மாதம் நினச்சதை விடவே நிறைய மாதம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டேன். அண்ட் நான் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கிறப்போ, அஃப்கோர்ஸ் கோவிட் டைமில் தான் வந்து வி ஸ்டார்டட் திஸ் யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண நிறைய வீடியோஸ் வந்து நான் ஸ்டூடெண்டாக இருந்தப்போ யூனிவர்சிட்டியில், காலேஜ் ரூமில், ஸோ அந்த மாதிரி செஞ்ச வீடியோஸ் தான். அதுக்கப்புறம் கிராஜுவேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐ ஸ்டில் நிறைய வீடியோ செஞ்சேன். பட் நான் என்றைக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேனோ அதோட வந்து அந்த வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அந்த வீடியோஸ் எப்படி சொல்லுவாங்க, செஞ்சதுமே யூனிவர்சிட்டி டைமில் செஞ்ச அளவுக்கு எனக்கே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. அண்ட் எப்படி சொல்லுவாங்க, இனிஷியலி வந்து நான் என்னோடய ஸ்டடி டேபிளில் ஒரு குட்டி ரிங் லைட் வித் ஃபோன் ஸ்டாண்ட் அதில் தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஐ காட் a நியூ ஒன். நம்ம சேனலில் லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ் வந்து நான் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேசுனது இந்த மாதிரி, பட் வீட்டில். ஸோ அது வந்து ஆக்சுவலி எனக்கு அவ்வளோ கன்வீனியனாக இல்லை. ஸோ அந்த மாதிரி செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை வேறு. எனக்கு அது அவ்வளோ கன்வீனியனாக இல்லை. அதனாலே நான் ரொம்ப பரவாயில்ல, அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். I'm not actually putting the blame on my work stress. அதனால தான் நான் வீடியோ செய்கிறத விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த மெயின் கான்ட்ரிபியூட்டிங் வீடியோ. ஸோ வாட் மேட் யூ டு டூ வீடியோ நவ் ஸ்ரீகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என் வேலையை விட்டுட்டேன். நான் ஒரு சுதந்திர பறவை. ஸோ எஸ், ஐ என்டர்ட் மை வேலை, அதாவது ஐ என்டர்ட் த கார்ப்பரேட் வேர்ல்ட். கிராஜுவேட் convocationக்கு முன்னிக்கே ஆக்சுவலி நான் வேலை, என்னோடய இன்டர்ன் ஜேர்னி, நான் வேலை போனது எல்லாமே வந்து நான் வீடியோ செஞ்சுருந்தேன். ஸோ ஐ திங்க் ஐ ஒர்க் அரவுண்ட் 1.5 வருஷம். இன்னும் ஒரு 3 மாதம் 2.5 மாதம் ஆயிருந்தால் 2 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோ நாள் கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சுட்டு ஐ குவிட் கார்ப்பரேட் வேர்ல்ட் நாட் டு ஃபைண்ட் another ஜாப் ஃபார் என்னன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் கதை இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. இனி வரும் வீடியோகளில் அது தெரிவிக்கப்படும். ஃபார் சம்திங் பெட்டர் இன் லைஃப், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது வந்து மேல் விவரங்கள், அது வந்து இப்போ தான் இன்குக்கில் இருக்குது. மேல் விவரங்கள் வந்து இனி வரும் வீடியோகளில் தெரிவிக்கப்படும். இப்போதைக்கு வாட்ஸ் ஃபார் ஷுவர்னா கார்ப்பரேட் வேலை விட்டு வெளியாகியாச்சு. வேறு வேலை தேட போகிறது கிடையாது. ஹவ் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் கார்ப்பரேட் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாட் கூல், நாட் ஃபன். ஆக்சுவலி கம்பேரேட்டிவ்லி நான் வந்து என்னோடய கொலீக்ஸாக இருக்கட்டும், பிகாஸ் நம்ம வந்து கிராஜுவேட் பண்ணிவிட்டு அவ்வளோ பேர் ஒன்றா தானே கிராஜுவேட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, காஸ்மேட்ஸ், யூனிமேட்ஸ், ஸோ எல்லாமே ஒன்றா தான். மோஸ்ட்லி கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு தான் வந்து போனோம். தென் நான் படித்த காஸ்மே எக்கனாமிக்ஸ். ஸோ மோஸ்ட்லி கார்ப்பரேட் பேங்கிங் அந்த மாதிரி செக்டர் தான். ஆக்சுவலி நான் என்னவா வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து நான் வீடியோவில் இது வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டேன். வேலையை விட்டு நின்னோட தான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃபீஸர் இன் வெசல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மரீன் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சேன். நான் படித்த படிப்பு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் எனக்கு அந்த வேலை தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த டைமில் வந்து வாஸ் இன் டெஸ்ப்ரேட் ஃபார் அ ஜாப். ஸோ நல்ல வேலை, நல்ல கம்பெனி, எல்லாமே ஓகே தான். பட் இந்த கார்ப்பரேட் அப்படிங்கிறதே வந்து ஒரு சேரன் படத்தில் சொல்லுவாங்க, அது ஒரு மாய உலகம். ஸோ அப்படி தான் இருக்கும். எவ்வளோ வேலை, எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாலும் வேலை முடியாது, எவ்வளோ வேலை செஞ்சாலும் மேனேஜருக்கு பத்தாது. அந்த மாதிரி தான் 99.98% அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ உன் வேலை அவ்வளோ மோசமாக ஜாஸ்திக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐ மேட் அ லாட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்குமே ஆக்சுவலி மைண்ட் செட் இருந்துச்சு, வேலைங்கிறது வந்து வேறு வேலை, கொலீக்ஸ் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் கேஸில் வந்து ஆல்வே நான் வந்து டோட்டலி ஒரு நியூ இண்டஸ்ட்ரியில் வந்து வேலைக்கு போனாலுமே என்னோடய நிறையா கொலீக்ஸ் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. எனக்கு வந்து என்னோடய ஒர்க் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா,
பிகாஸ் அந்த ஒர்க் கார்ப்பரேட் வேர்ல்டில் ஒரு பாதி தூரம் வந்தப்பயே வந்து எனக்கு தெரியும் ஓகே இவென்ச்சுவலி நம்ம வேலையை விட்டுட்டு வேறு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் நாட் பீங் வெரி கரியர் ட்ரிவன் அந்த மாதிரி நான் இல்லை, வெரி ஆனஸ்ட்லி அந்த மாதிரி நான் இல்லை. ஃபர்ஸ்ட் பிகினிங் அந்த மாதிரி இருந்தேன். அப்போ நடுவில் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கடைசி வரைக்கும் அதில் இருக்க போகிறது கிடையாது ஸ்ரீகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் வந்து ஓகே இருக்கிற வரைக்கும் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்குவோம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தப்போ இப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தப்போ ஐ லேர்ன் மெனி திங்ஸ். என்னோடய வேலை என்னோடய ஆஃபீஸ் அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா இப்போ யூனி லைஃப்பில் வந்து ஓகேடா அசைன்மெண்ட் எக்ஸாம்ஸ் டேட் லைன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அட் த சேம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து எவ்வளோ ஃபன்னாக எவ்வளோ லேப்பாக பண்ணிக்கிட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணுமோ அதே மாதிரி தான் வந்து எனக்கு ஆஃபீஸுமே இருந்துச்சு. என்னோடய ஆஃபீஸ் வந்து லிட்ரலி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை யூனி லைஃப். ஸோ ஆர்வமாக போவேன், கடிக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப ஆர்வமாக போவோம் ஆஃபீஸ்க்கு. பிரேக்ஃபாஸ்ட்டில் கத்தட்டிப்போம், லஞ்சுக்கு கத்தட்டிப்போம், வேலை முடிஞ்சு கத்தட்டிப்போம், டீ டைமில் கத்தட்டிப்போம், கேப்பில் கத்தட்டிப்போம், அவ்வளோ கத்தட்டிப்போம் நாங்கள். ஸோ ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. பட் டவுன் சைட் டவுன் சைட்னு வந்து ஓவர் ஒர்க்கிங், ஓவர் ஸ்ட்ரெஸ், நேரங்காலத்தில் நம்ம வேலை செய்கிறது. அதான் நான் வேலை செஞ்ச இண்டஸ்ட்ரியோட நேச்சரே அப்படி தான். எப்படி சொல்லுவாங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. மெரீன் அப்படிங்கிறதுனால 24/7 வந்து கடலில் கப்பல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மீன் அந்த கப்பல் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வேலையும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து இந்த 2 இயர்ஸ் கூட இல்லை, ஆக்சுவலி 1.5 வருஷம் கூட தான். இதுலேயே வந்து நிறைய ரோல்ஸ் சேஞ்ச் பண்ணேன், டிபார்ட்மெண்ட் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணேன். ஸோ நான் நினச்சதை விடவே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அட் தி எண்ட் ஆஃப் 3 எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா இப்போதைக்கு எனக்கு இந்த கார்ப்பரேட் வேர்ல்டு வேணாம். யூனியிலேருந்து பார்த்த மாதிரி படங்கள் நான் பார்த்த மாதிரி ஃபன்னாக இல்லை, ரியாலிட்டி ரொம்ப ஹாஷாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு சரி கார்ப்பரேட் வந்து வெளியாகிட்டு வேறு ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சப்போ தான் ஐ சோஸ் திஸ் டிசிஷன் டு குவிட் கார்ப்பரேட். நான் யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணாத அந்த ஒரு பீரியடில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து குட்டியாக அப்டேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இதுதான் நடந்துச்சு, பெருசாக ஒன்றும் நடக்கலை. வேலை செஞ்சேன் அவ்வளோதான். இப்போ திரும்பி பார்த்தேன்னா அஃப்கோர்ஸ் ஐ ட்ராவல் லாட் அதெல்லாம் பண்ணேன். பட் யூனி டைம் மாதிரி ஒரு நாளும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காலாம் எதுவும் நடக்காது, டெய்லியே அந்த வேலை தான் நடக்கும். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் யூடியூப் சேனலில் வீடியோஸ் மேக் பண்ணுறது வந்து என்னோடய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ரொம்ப கீழே போயிடுச்சு. டாப் ப்ரையாரிட்டியில் வேலை 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 அப்படி தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு. ஸோ அது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு நெக்ஸ்ட் ஃபியூ வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஐ இனிஷியலி தாட் ஸ்டேட்டாக வந்து அந்த லைக் வாட்ஸ் த நியூ ஃபேஸ் அப்படிங்கிறதே வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ரொம்ப கல்ச்சர் ஷாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. தென் யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு அது ஃபீல் ஆச்சு. லைக் எப்பயுமே வந்து நான் ரொம்ப நார்மலாக என் வேலை, என் வீடு, என் யூனி, மலேசியாவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருப்பேன். சடன்லி நியூ ஃபேஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா ரொம்ப கல்ச்சர் ஷாக்காக இருக்கும். சிக்கா லைக் இந்த பிள்ளை இத்தனை நாள் எங்கேயோ காணா போயிடுச்சு, திடீர்னு என்ன காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி குட்டி ட்ரெய்லர் மாதிரி நம்ம வந்து இத்தனை நாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். வேறு என்ன என் வாழ்க்கையில் புதுசாக நடந்துச்சு நான் வீடியோ செய்யாது இந்த மாதங்கட்டில் மூக்குத்தி குத்துனேன். அது இப்போ தான் கொஞ்ச நாள் மணிக்கு தான் குத்துனேன். besides that everything else was normal. சொல்கிற அளவுக்கு பெருசாக தான் நடக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பை அண்ட் தேங்க்யூ.